முடியாதுப்பா, என்னால முடியாது. சொன்னா என்ன கேளு. புரிஞ்சுக்கோங்க, நான் போக அடம் மாட்டேன். பிடிக்காதம்மா. ஏம்மா இப்படி முடியாது. பண்ற? நான் பழைய சொன்னா ஸ்கூலுக்கு கேளு. தான் போவேன். போக மாட்டேன். ஏம்மா இப்படி பண்ற? போக மாட்டேன். எல்லாமே புரிஞ்சுக்கம்மா. ஏம்மா பழைய அப்படி ஸ்கூலுக்கு பண்ற? தான் போவேன். சொன்னா புரிஞ்சுக்கோங்கப்பா. கேளுமா. போக தொழில் நல்லா மாட்டேன். இருந்தப்பா அந்த ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கலையாம்மா? போக மாட்டேன், போங்கப்பா. கொரோனாவுக்கு அப்புறம் அப்பா வந்து தொழில் இல்லாம முடியாது. எவ்வளோ என்னால கஷ்டப்படுறேன்னு முடியாது. உனக்கு புரியலையாம்மா? போக மாட்டேன். பழைய பெண்டிங் ஃபீஸு, போக இந்த மாட்டேன். வருஷத்துக்கான ஃபீஸு பழைய எல்லாம் ஸ்கூலுக்கு தான் சேர்த்து போவேன். 30,000 ரூபா கட்ட சொல்கிறாங்கம்மா. அவன் இப்போ இருக்கிற நிலைமையில் 3 வேளை சாப்பிட்றதே பெரிய விஷயம். அண்ணனை மட்டும் படிக்க வச்சிங்களப்பா, நான் இந்த ஒரு வருஷம் போயிடுறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா. அப்போ நம்ம நிலைமை வேறம்மா. கொரோனாவுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையே மாறிடுச்சு. 2 மாதத்துக்கு முன்னாடி ஆன்லைன் கிளாஸுக்கு செல்லு வேணும்னு கேட்டேன். அந்த 9,000 ரூபாய்க்கு செல்லு வாங்கி அப்பா தர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். இது ஏம்மா புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? இது என் படிப்பு விஷயம்ப்பா. நான் இல்லைன்னு சொல்லம்மா. நம்மள மாதிரி வசதி இல்லாமல் படிக்க தான் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, மாட்டேன். அங்கே சேர்த்து விட்றேன், படிமா. ஐயா ஒரு நிமிஷம். மாற வேண்டியது அந்த பொண்ணு இல்லை, நீங்கள் தான் சார். வசதி இல்லாதவங்க படிக்க தான் கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிற அந்த எண்ணத்தை முதல்ல மாற்றுங்க. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வேலை பார்க்குறேன், கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். என் பிள்ளைங்களும் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு தரமான கல்வி கொடுக்கணுங்கிறது பெற்றவங்களோட ஆசை தான். ஆனால் அது தனியார் பள்ளியில் தான் கிடைக்குங்கிறது நம்மளோட அவநம்பிக்கை. நான் பிரைவேட் ஸ்கூலுங்களை குறை சொல்ல, அவங்க கட்டமைப்புக்கோ டீச்சர் சம்பளத்துக்கோ அப்புறம் அவங்க போட்ட முதலுக்கும் கொஞ்சம் லாபம் பார்க்கணும்னா ஃபீஸ் வாங்கி தான் ஆகணும். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் இது எதுக்குமே நம்மக்கிட்ட பணம் வாங்குறதில்ல. அது மட்டும் இல்லை, அங்கே வேலை பார்க்குற டீச்சர்ஸுங்க லட்சக்கணக்கான பட்டதாரிகளோட போட்டி போட்டு பாஸ் பண்ணி தான் இந்த வேலைக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா அவங்க கிட்ட எவ்வளவு திறமை இருக்கும். நம்மளை மாதிரி பெத்தவங்க பெருமைக்காகவும் பகட்டுக்காகவும் தனியார் பள்ளி மோகத்தில் சேர்த்துட்டு பணமில்லாத சூழ்நிலையில தனியார் பள்ளியை குறை சொல்லி அரசு பள்ளியை ஏதோ வறுமையின் அடையாளமா மாத்திட்டீங்க. என்ன மாதிரி எவ்வளவோ பேர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு நல்லா சம்பாதிச்சுட்டு தானே இருக்கோம். உங்க குழந்தைங்கள பிரைவேட் ஸ்கூல்ல நீங்க என்ன எதிர்பார்ப்போட கொண்டு போய் சேர்த்தீங்களோ இன்னைக்கு அத்தனையும் கவர்மெண்ட் ஸ்கூல்லே கிடைக்குது. போமா போ. கவர்மெண்ட் ஸ்கூலோ இல்ல பிரைவேட் ஸ்கூலோ உன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சுக்கிட்ட ஆசிரியர் சமூகமும் ஒண்ணுதான், கல்வி முறை ஒண்ணுதான். நீ புரிஞ்சு படிக்கிறது உன்னோட திறமை, அதை வெளியில கொண்டு வர்றது அவங்களோட கடமை. இது பாருமா, அரசு பள்ளியில படிக்கிறது ஒண்ணு கேவலம் இல்ல. அரசு பள்ளி வறுமையின் அடையாளம் இல்லம்மா, பெருமையின் அடையாளம். அத மனசுல வச்சுக்கிட்டு நல்லா படிச்சு வாழ்க்கையில முன்னேறு. சரியா? ரொம்ப நன்றி. நல்லது.